ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் விஜய் பிருந்தா அஃபிஷியல். விஜய் வந்து இன்றைக்கி மகளிர் தினம் ஸ்பெஷலாக உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். ஆக்சுவலாக எங்கன்னு எனக்கே தெரியல. அவன் கிளம்பி மட்டும் இருந்துட்டா, நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்போ அவன் கூட்டிகிட்டு போகிறான். நாங்கள் எங்கே போகிறோம், இடம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. போக போக வரும். ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் கடைக்கு தான் இறங்கியிருக்கோம். டிஃபன் சாப்பிட்டு போகலான்னு தலைவர் டிஃபன் சாப்பிட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப லாங்காக கூப்பிட்டு போகிறேன்னு நான் தானே, எனக்கு பசிக்கும்ல அப்படின்ட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். இப்போ என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து எனக்கு இட்லி போதும் அப்படின்ட்டான். நம்மளுக்கு வீட்டில் இட்லி செஞ்சாலே இறங்காது. இதில் அவன் வேறு எங்கள் அக்கா பாருங்க, நான் கேட்டுன்றதுக்காக கல் இப்போ தான் ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர போகிறாங்க. தலைவர் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு இன்னும் தோசையும் வரல. எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்கா? அப்போ எனக்கு ஒரு வாய் விட்ட. வடகறி சூப்பராக இருக்கு. ஆனால் எனக்கு தோசை தான் பிடிக்கும். தோசையை வரட்டும், அது நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வடகறி முடிச்சுட்டு ஒரு ஆம்லேட்டு, சாம்பார், சட்னி, ஒரே மிக்சிங் தான். நம்மளுக்கு பாருங்கள் இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் இடம் தான் இருக்குது. எப்போ வரமோ கவலையே இல்லை, மாமா பாட்டுக்கு சாப்பிட்ருக்கு. ஆம்லேட் எப்படி இருக்குது? சூப்பராக தான் இருக்கா? முட்டை நல்ல சூப்பராக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம்லேட். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண தோசை செம்மையாக முட்டை தோசை, நார்மல் தோசை அது கூட சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் முட்டை தோசை அப்படின்னு. முட்டை தோசை, ரெட் கலரில் ஒரு சட்னி, அப்புறம் வெள்ளை கலரில் ஒரு சட்னி, அதுக்கப்புறம் வடகறி. எப்படி இருக்கேன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் நான் மட்டும் ஆம்லேட் சாப்பிட்றேன், இல்லை வெறும் தோசை தான் வாங்கி தரேன்னு கேட்கக்கூடாதுல்ல. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ரெட் கலர் சட்னி சூப்பராக இருக்கு. இந்த ரெட் கலர் சட்னி தான் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சார் வந்து பில் பே பண்ண போகிறாரு. பே பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பில் பே பண்ணிச்சு. எவ்வளோ பில் வந்துச்சு? 75 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா 4 இட்லி, ஒரு வடை, ஒரு ஆம்லேட்டு, ஒரு முட்டை தோசை, இவ்வளவும் சாப்பிட்டோம். ஆனால் வெறும் 75 ரூபா தான். நாங்கள் 5 ரூபாய் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வடையும் சேர்த்து வாங்கிட்டோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து வர்த்து. அந்த ஒரு தோசைனால ஃபுல்லாக சாப்பிட முடியல. அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்துச்சு அந்த தோசை. ஒரு தோசை ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஒருத்தருக்கு ஒரு தோசை வாங்கினா போதும். சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடுக்கு யாருன்னா வந்தீங்கன்னா மறக்காம. எங்கே நாங்கள் சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கூட்டு ரோடில் இருக்கு. இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. அந்த கூட்டு ரோடு தாண்டிங்கன்னா இங்கே இந்த கடை இருக்குது. இதே நம்ம சென்னை உள்ள சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா எப்படியும் ஒரு 120, 130 வந்துருக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, ப்ரைஸும் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் எங்கே போகிறோம், என்ன நல்லா பண்ணுறோன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
சாப்பிடல, காலைல சாப்பிட்டு ஜீரணம் ஆயிடுச்சு. பரதேசி மாதிரி ஆயிட்டேன். இவன் அழகாக ஹெல்மெட்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாக சூப்பராக வரானா எப்படி இருக்கேன் பாருங்க. அப்படியே தூங்கி எழுந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு. அழகாக தான் நான் காலைல ஃப்ரெஷ்ஷாக தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி வந்தேன். ஆனால் நான் எப்படி ஆயிட்டேன் பாருங்க. ஏதோ சொல்கிறதுக்கு எங்கே தான் கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. பார்ப்போம் பாருங்க. ஃபுல்லாக யாருன்னு தெரியுதா? எல்லாமே விஜயோட சொந்தக்காரங்க தான். இல்லை நாங்கள் தனியாக போகிறோம்ல 2 பேர். அதனால கம்பெனிக்காக விஜய் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஃபுல்லாக பேரையும் கூட்டு மாட்டது பாருங்க. எவ்வளோ சொந்தக்காரங்க பாருங்க. டிராஃபிக்கே பிளாக் பண்ணுறாங்க போல. அந்த அளவுக்கு விஜயோட சொந்தக்காரங்க தான் ரோடு ஃபுல்லாக போகிறாங்க. மினியேச்சர்லாம் வந்து என்னோட சொந்தக்காரங்களாம். அப்படிலாம் இல்லை, எல்லாமே விஜயோட சொந்தக்காரங்க தான். நான் அவன் மனுஷனுக்கு கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடம் பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே கல்லெல்லாம் அப்படியே அழகாக கூட்டி அழகாக ஃபுல்லாக கூடாங்கல்ல தான். கல் தான் அழகாக சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கே வர வழியில் பார்த்தோம் என்னென்னா தமிழே கொஞ்சம் காணும். ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி வேர்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தெலுங்கா மலையாளமா இந்தியா என்னமோ புரியல. ஆனால் அது பிச்சு ஹிந்தி இல்லைன்னு மட்டும் தெரியும். ஹிந்தி வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே முறுக்கி இருந்துச்சு. நம்ம நாட்டை விட்டு என்ன வேறு நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். எங்கேயாவது விட்டு வரான்னு பார்க்க. என்ட்ரன்ஸ்லேயே இவங்க வந்து நம்மக்கிட்ட டிக்கெட் சார்ஜ் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த டிக்கெட் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் கிளிப் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அழகாக வந்து பேக் கேமரா வச்சு காட்டுற பாருங்க. அவ்வளோ சூப்பராக அழகாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து மலையாற வீட்டில் மகளிர் தின தனிக்க சிக்கப்பண்ணி NTR கூப்பிட்டு வந்துட்டான் போல. அது எதிர்க்கு டோல்கேட் வேறு இருக்குது, பார்க்கலாம். அப்படியே ஒரு வழியாக உள்ள வந்துட்டோம். மழை தான் யாரும் விடுவானோ. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். நம்ம கரெக்டாக எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், என்னென்ன அட்வென்ச்சர்லாம் பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.